ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்டிலையே சிம்பிளான மெத்தடில் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் நான் என்னோட பையனோட பிறந்தநாள் அன்னைக்கு செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் ஜீனி எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளுமே அளந்து எடுக்கணும். இப்போ இதில் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். சூடாக இருக்கிற பால் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் மாவு சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஜலிப்பு வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா கூட சேர்க்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு கோதுமை மாவு கேக் தான் செஞ்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி சளிச்சு தான் சேர்க்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் இது நான் சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் செய்கிறதுனால 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இருந்தால் அதை இந்த மாதிரி நல்லா சளிச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் எடுத்துக்கோங்க. வாசனை உள்ள எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதை ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம். நல்லா மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, கட்டி எதுவும் சேராமல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறம் அரைக்கக்கூடாது. இப்போ நமக்கு கேக் செய்கிற மாவு ரெடியாக இருக்குது. நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக மாவு தூவி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நான் லைட்டாக தூவியிருக்கேன். இந்த மாதிரி தூவிட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி, இந்த பாத்திரத்தில் படுற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் கேக் மாவை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இதில் ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காண்டி 2 தட்டு தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நடுவில் மட்டும் இல்லைன்னா கேக் ரொம்ப உப்பி வந்துடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நான் இன்னைக்கு ஓவன் எதுவும் இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க கடாய் வச்சு தான் பண்ணுறேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ மூடி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வைக்கணும். நான் சின்ன தட்டை தான் இந்த மாதிரி கவுத்தி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்க மாவை அந்த பாத்திரத்தை இதில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெளியில் ஆவி எதுவும் வராத அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்க மூடியை வச்சு மூடிக்கோங்க. ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கேக்கை வெளியில் எடுத்துருங்க. சூடாக இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ மேலே லைட்டாக உப்பி இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதில் க்ரீம் வைக்க போகிறோம். அதனால மேலே கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம க்ரீம் வைக்கிறதுக்காண்டி எத்தனை பீஸா வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பீஸா கட் பண்ணி எடுக்க போகிறேன். மொத்தம் 3 லேயர் வர்ற மாதிரி. பாருங்கள், கேக் நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு மாவு ஊற்றுனமோ அதை விட எக்ஸ்ட்ராவே நல்லா உப்பி வந்திருக்கு. கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு லேயரும் வெட்டினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி வெட்டணும். இப்போ பாருங்கள், 3 துண்டாக நம்ம கேக்கை வெட்டி எடுத்திருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ க்ரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸியாக கிடைக்கும். ஃப்ரீசரில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லிக்யூட் மாதிரி இருக்கிற டயத்தில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் இனிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல, இனிப்பு வந்து அதிலே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இடையில விட்டு விட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கீழே விழாமல் இருக்கணும். அப்படின்னா க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கேக்கை வந்து ஃபஸ்ட்டு லேயரை வந்து வச்சுட்டு இதில் வந்து நல்லா வந்து சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா சைடுமே வந்து இந்த மாதிரி சுகர் சிரப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம க்ரீம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. க்ரீம் வந்து அதிகமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்து இருக்க 2 லேயருக்குமே வந்து கேக்கில் வந்து க்ரீமை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். பாருங்கள், இப்போ 2வது இதில் வச்சுட்டு இதே மாதிரி சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே க்ரீம் வச்சிட வேண்டிதான். இந்த கேக்கில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கடையில் கிடைக்கிற மாதிரி கேக் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். வீட்டிலே வந்து நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்யும்போது மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எனக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு. வந்து பெர்ஃபெக்டாக வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப அழகாலாம் வரல, சும்மா எனக்கு வந்த மாதிரி டிசைனில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த கேக்கு. இப்போ அடுத்த லேயரும் வந்து இதே மாதிரி சுகர் சிரப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் க்ரீமெல்லாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நான் எல்லா சைடுமே வந்து க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீமை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதை ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து இதில் வந்து ஜீரக மிட்டாய் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து அப்படியே மேலே வந்து தூவி விட்டேன். பிளைனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் வேறு, ஆனால் வீட்டில் வந்து ஜெரிப்பழம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை டிசைன் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ஜீரக மிட்டாயை மட்டும் லைட்டாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டேன். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக வந்து க்ரீம் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து டிசைன் மாதிரி போட்டு விட்டுருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நம்ம வீட்டிலேயே கேக் செஞ்சோம் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு 5 பாதாம் பருப்பு இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சேன். கேக் வந்து ஆனால் டேஸ்ட் வந்து கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. டிசைன் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ அப்படியே வந்து இதை வேறு ஒரு இதில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வந்து எடுத்து கட் பண்ணோம். நான் கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. மறுநாள் எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த ஜீரக மிட்டாய் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிட்டு அதனால் இந்த மாதிரி கலராக இதாகிருச்சு. வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. இந்த ஒரு கிளிப் தான் வந்து எடுத்தேன். பாருங்கள், லேயர்லாம் கரெக்டாக வந்து இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கேக் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.